அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பிற்கினிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் காலையில் எழுந்தவுடன் நமது வாயை துர்நாற்றத்திலிருந்து சுத்தப்படுத்துவதற்காக நமது பற்களை நாம் துவக்குகிறோம், பல் விளக்குகிறோம். அதுபோன்று நம்முடைய ஆடைகளில் இருக்கும் அழுக்கை, அசுத்தத்தை நாம் சுத்தப்படுத்துவதற்காக நாம் ஆடைகளை கழுகுகிறோம். இதுபோன்று நமது முகத்தில் இருக்கக்கூடிய தூசிகளை அப்புறப்படுத்துவதற்காக, அதை நாம் சுத்தப்படுத்துவதற்காக முகங்களை கழுகுகிறோம். அதுபோன்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்முடைய கல்புகளில் இருக்கும் அழுக்கை, நமது கல்புகளில் இருக்கும் கசடுகளை சுத்தப்படுத்துவதற்காக அருமையான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அல்லாஹும்ம ஆத்தி நஃப்ஸி தக்வாஹா. யா அல்லாஹ், என்னுடைய நஃப்ஸை இறையச்சமுடைய நஃப்ஸாக ஆக்குவாயாக. வஸக்கிஹா அன்த கைரு மன் ஸக்காஹா. என்னுடைய நஃப்ஸை சுத்தப்படுத்துவதில் நீதான் மிக சிறந்தவன். வலியுஹா வ மௌலாஹா, நீதான் வலியாக இருக்கிறாய், பொறுப்புதாரியாக இருக்கிறாய் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உள்ளத்தை, நஃப்ஸை சுத்தப்படுத்துவதற்காக கேட்டார்கள். நாமும் அனுதினம் கேட்போம், நம்முடைய நஃப்ஸை நாம் சுத்தப்படுத்துவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.